ஹலோ கைஸ், நீங்கள் ஆசைப்பட்டு தேடுற விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. பொறுமையாக இருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஒனில் வந்து குட்ஸுக்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் வந்து சர்வீசஸ்க்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்க்க போகிறோம். ஓகே, சர்வீசஸில் வந்து என்ன பார்த்தோம்? சர்வீசஸில் 14 செக்ஷன்ஸ் இருக்குது. 14 செக்ஷன்ஸும் செக்ஷன் 12ல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோமா. ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்க போகிறோம். ஓகே, 14வதுல ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன? 12(1). ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா LOS, அதாவது லொக்கேஷன் ஆஃப் சப்ளையரும் லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட்டும் பாத் இன் இந்தியா. 2 பேரும் இந்தியாவில் இருப்பாங்க. தென் செக்ஷன் 12 இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த 14 செக்ஷனும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரியை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன், சொல்கிறேன். உங்களுக்கு அது ஞாபகம் வைக்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள், இல்லையா கான்செப்டை மட்டும் பாருங்கள். ஓகே, என்ன அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டர் எனக்கு வந்து பிஏ வேணும் அப்படின்னு தேடுறாரு. பர்சனல் அசிஸ்டண்ட்டாக பிஏ வேணும்னு தேடுறாரு. அவர் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கார். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, நானும் இந்தியா, ஸோ அவங்களும் இந்தியாவாக இருக்கணும். அது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து நானும் ரெஜிஸ்டர்டு பர்சன், ஸோ அவங்களும் ரெஜிஸ்டர்டாக இருக்கணும், ரெசிடென்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடெல்லாம் ஒரு கண்டிஷன் ஆடா அப்படின்னா சும்மா ஒரு கதைக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஃப்ளோவில் போகணுங்கிறதுக்காக. ஓகே, சொந்த வீடு வேணும். கண்டிப்பாக ஏதாவது நான் ஒரு ஆக்டருங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நல்ல ட்ரைனிங்கும் இருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் பார்த்து எனக்கு ஒரு பிஏ வேணும் அப்படின்னு தேடுறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் தேடி ஒரு பிஏ எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அட்மிஷன் போடுறாங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஆக்டர்னால் நிறைய ஈவெண்ட்டுக்கு போவாங்கல்ல, ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி படத்தில் அடிக்கலாம் போவாங்கல்ல, அப்படிலாம் போகிறதுக்கு அட்மிஷன் போடுறாங்க. அவங்களுக்கு அட்மிஷன் போடுறாங்க. அது இல்லாமல் ஆர்கனைசேஷன் ஈவெண்ட்டுக்கும் ரெடி பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷன் ஈவெண்ட், ஆனுவல் சர்வீசஸ்க்கும் ரெடி பண்ணுறாங்க. இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், அதாவது என் கூட வரத்துக்கு நான் உனக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு செலவும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பேசஞ்சரோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது அவருக்கான சாப்பாடும் வாங்கி தராங்க. நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம், சாப்பாடும் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் நீ வந்து என் கூட வெளியில் வர போகிற, நான் ஒரு ஸ்டாரு, அப்போ சொன்னியும் நல்லா கிராண்டாக இருக்கணும்னு சொல்லி பர்சனலாக அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணி தராங்க. நீ என் கூட ஃபாரினில் வர மாதிரி இருந்தால் டெலிகம்யூனிகேஷன் பண்ணணும், ஸோ புதுசாக மொபைல் வாங்கு அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோன்லாம் வாங்கி தராங்க. டெலிகம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன வாங்கணுமோ, சிம்மு, அதுக்கு பேலன்ஸு, அதெல்லாம் ரெடி பண்ணி தராங்க. ஃபினான்ஷியலாகவும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியலாகவும் அவங்கள ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என் கூட இருக்கிற வண்டியில் போகிற வரும் இந்த காலத்தில் யாருக்குமே இந்த மாதிரியான காலத்தில் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸும் போட சொல்கிறாங்க. அவங்களும் போட்டுக்கிறாங்க, அந்த பிஏவுக்கும் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து நீயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னும், அதுக்கு என் கூட நீயும் அசைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரைன் பண்ணுறாங்க. ஓகேவா, இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று 14 செக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாத் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. லொக்கேஷன் ஆஃப் சப்ளையரும் ரெசிபியன்ட்டும் இந்தியாவில் இருக்கணும், ரெசிடென்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சர்வீசஸ், ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, அட்மிஷன் ஃபார் ஈவெண்ட் அண்ட் பார்க்கு, ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸு அண்ட் ஆனுவலி சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ். 9th வந்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், ஆன்போர்டு சர்வீசஸ், டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் அண்டு ஸ்டாக் புரோக்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்டு சர்வீசஸ். இது எல்லாமே வரும். இதெல்லாமே வந்து ஒரு சின்ன கதை மாதிரி டாப்பிக்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்க்கும்போது அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போகலாம். ஃபஸ்ட் ஒன் சொன்னால் பாத் இன் இந்தியா, 2 பேரும் இந்தியாவில் இருக்கணும். இது வந்து செக்ஷன் 12(1)க்கு மட்டும் அப்ளிகபிள். செகண்ட் ஒன் வந்து ரெசிடென்ட் ரூல் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து அவங்களுடைய லொக்கேஷன் எதுவோ அதுதான் ரெஜிஸ்டர்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை. ரெஜிஸ்டர்டு பர்சனோட லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதே அன்ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்கன்னா ரெக்கார்ட்ஸில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து என்ன லொக்கேஷனோ அது என்ன லொக்கேஷனில் இருக்கும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் வீடு, ஹவுஸா. ஸோ ஹவுஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம அதை இடித்து தரமட்டமாக ஆக்குற வரைக்குமே அது எந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனுடைய லொக்கேஷன் எதுவோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சர்வீசஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். RCBFPH, அதாவது RCBனா கிரிக்கெட் தானே, கரெக்டாக தெரியல. RCBன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ திங்க் கிரிக்கெட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கிரிக்கெட்டுக்கு ஃபிசிக்ஸு ஃபேனு, கிரிக்கெட்டுக்கு
ஃபேனு, ஃபிசிக்ஸுக்கு ஃபிஹெச் ஃபஸ்ட்டு வருமா, ஸோ அதனால் ஃபிசிக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். கிரிக்கெட்டுக்கு என்ன ஆர்சிபியா, ஆர்சிபிக்கு என்ன அப்படின்னா ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ், ஆர் ஃபார் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ், சி கேட்டரிங், ஆர்சிடி பியூட்டி சர்வீசஸ் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு எஃப்க்கு வந்து ஃபிட்னஸ், பிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் அண்டு பர்சனல் க்ரூமிங் இதெல்லாமே வந்து பியில் வரும். ஹெச்சுக்கு வந்து ஹெல்த் சர்வீசஸ். இது எல்லாமே அதனுடைய பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எங்கே நடக்குதோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட்டு 4 செக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 4 பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்பார்ட்மெண்ட். ட்ரைனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து ட்ரைனிங்காக வேறு ஒரு ஸ்டேட்டோ வேறு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வேறு ஒரு ஏரியாக்குள்ளேயே போகிறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வரது தான். இப்போ அப்படி வராங்க அப்படின்னா எப்படி நம்ம அதுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லொக்கேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சனுடைய லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதே அன்ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் எங்கே நடக்குதோ அதுதான் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் டு பார்க் ஆர் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டுக்கு அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதோ, எந்த பிளேஸில் நடக்குதோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் ஆனுவலி சர்வீசஸ். என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தால் ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கான லொக்கேஷன் எதுவோ அதுதான். இதே அன்ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தால் ஈவெண்ட் எங்கே நடக்குதோ அங்கே தான். இதே வந்து அவுட் சைட் இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா ரெசிபியன்ட்டோடைய லொக்கேஷன் எதுவோ அதுதான். இதே மல்டிபிள் டேஸாக இருந்துச்சு, வெளியில் ரொம்ப நாள் தங்குற மாதிரி இருந்துச்சு ஈவெண்ட்டுக்கு அப்படின்னா இதை ஒரு கால்குலேஷன் மாதிரி போடுவோம். இப்போ ஒரு 2 ஏரியாவில் 2 ஸ்டேட்டில், ஒரு ஸ்டேட்டில் 3 நாள், ஒரு ஸ்டேட்டில் 2 நாள் தங்குறோம்னு வச்சுக்கோ. கேரளாவில் 3 நாள், கர்நாடகாவில் 2 நாள் தங்குறோம் அப்படின்னா அப்போ 3/7 அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வாங்கணுமோ அந்த அமௌண்ட்டு அது ஒரு வேல்யூ. இன்னொன்று 2/7 இன்ட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணுமோ அந்த வேல்யூ. இந்த எல்லா வேல்யூ வச்சு இது வேல்யூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 7 செக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னாவே வண்டியில் போகிற வரை போக்குவரத்து செலவு தானே சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்து ரெஜிஸ்டர்டு பர்சன் இருந்தால் அதனுடைய ரெஜிஸ்டர்டு பர்சனுடைய லொக்கேஷன் எதுவோ அது. இதே அன்ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா எங்கே ஹேண்ட் ஓவர் லாஸாக எங்கே வந்து ஹேண்ட் ஓவர் ஆகுதோ அதுதான் அதனுடைய லொக்கேஷன், அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஹேண்ட் ஓவர் லாஸ்ட்டாக எங்கே ஹேண்டட் ஓவர் ஆகுதோ அதுதான் அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ்க்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ்க்கு ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு சேம் லொக்கேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்டு பர்சன். இதே அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு பிளேஸ் ஆஃப் எம்படேஷன் அப்படின்னா எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, எங்கே வந்து இங்கேருந்து நான் ஸ்டார்ட் ஆனால் இங்கே போய் முடிகிறேன் அப்படின்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட்டு ஆன்போர்டு சர்வீசஸ் என்ன அப்படின்னா ரீஷெட்யூல்டு டிபார்ச்சர் பாயிண்ட் எதுவோ அதுதான் வந்து ஆன்போர்டு சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு 11th ஒன்னா டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸில் என்ன வரும், ஃபோன் பில்லிங் வருமா, மொபைல் ஃபோன் ரீசார்ஜ், அந்த இன்டர்நெட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மோடு இது எல்லாமே வரும். ப்ரீபெய்டு சர்வீசஸ் இதெல்லாம் வரும். இது இல்லாமல் ஃபிக்ஸ்டு லைனு, அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ட் பண்ணுற ஃபிக்ஸ்டு லைனு, கேபிள், ஒயரு, டிஷ், டேட்டா கேபிள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம்ல அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் டெலிகம்யூனிகேஷனில் தான் வரும். அந்த இதெல்லாம் வந்து எங்கே வந்து எலக்ட்ரிக்கல் டிவைசஸில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுற லொக்கேஷன் தான் அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதர் தென் இந்த பில் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, சர்வீசஸ், சப்ஸ்கிரிப்ஷன் மோடு இதெல்லாம் வந்து அட்ரஸ் ஆஃப் பேமெண்ட் பண்ணுறதுல யார் அட்ரஸ் இருக்கோ, அட்ரஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதர் கேசஸுக்கும் சேம், ரெக்கார்ட்ஸில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதுதான் அதனுடைய இது. ரெக்கார்ட்ஸில் அட்ரஸ் இல்லைனா லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் எதுவோ அதுதான் அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட்டு செக்ஷன் லெவல் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 12 என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கிங் சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னா, இதே அட்ரஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதே அட்ரஸ் கொடுக்கல அப்படின்னா லொக்கேஷன் எதுவோ, சப்ளையினுடைய லொக்கேஷன் எதுவோ அதுதான் அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட்டு 13 வந்து இன்சூரன்ஸ் சர்வீசஸ் வந்து சேம் ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அதனுடைய லொக்கேஷன் எதுவோ, ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கான லொக்கேஷன் எதுவோ அதுதான் அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதே அன்ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதுதான் அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஃபைனலாக அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரு, பிரிண்டடு மெட்டீரியல், ஹோர்டிங், அதர் தென் ட்ரெயின் இதுக்கெல்லாம் யூட்டிலிட்டிஸ், பில்ஸ் ஆஃப் ஆயில் ஆர் கேஸ். நியூஸ் பேப்பருக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிரிண்டட் மெட்டீரியல் எல்லாருமே எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கும். ஹோர்டிங், அதர் தென் ட்ரெயினுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ ஹோர்டிங்க்கு கொடுத்துருக்குறோம் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ட்ரெயின்ஸுக்கு வந்து அந்த ரேக் இருக்குமா, இதுதான் ட்ரெயின் அப்படின்னா ரேக் வரிசையாக இருக்குமா, அந்த நம்பர் ஆஃப் ரேக்ஸ், ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் ரேக், அந்த லென்த் ஆஃப் ரேக்கை ரேஷியோவும் இன்ட்டு அமௌண்ட்டு அதை பேஸ் பண்ணி இருக்கும். இன்னொன்று யூட்டிலிட்டி, பில்ஸ் ஆஃப் ஆயில் ஆர் கேஸ் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் 5 என்ன அப்படின்னா ரயில்வே டிக்கெட்ஸ்க்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா, ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை இருக்கோ, நம்பர் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவோ அதுலேருந்து இன்ட்டு அமௌண்ட்டு.
நெக்ஸ்ட் ஒன் ரேஷியோ ஸ்டேஷனுக்கு என்ன அமௌண்ட் பேயபிள் பண்ணியிருக்கிறோமோ அதுதான் அதுதான் அதனுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் டெலிவிஷன் சப்ளைக்கு வியூவர்ஸ் எவ்வளோ போயிருக்கு, சினிமா ஹால்ஸு அதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறோம், புக் எவ்வளோ இருக்குது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறோம், இன்டர்நெட்டுக்கு எல்லாமே டெலிகாம் சப்ஸ்கிரைப்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் நடக்கும். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்குறோம். இந்தியாவில் இருக்குது. இன் இந்தியா செக்ஷன் 1 என்ன, பாத் இன் இந்தியா, ரெசிடென்ட் ரூலு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சர்வீசஸ், ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்பார்ட்மெண்ட், அட்மிஷன் டு பார்க் ஆர் என்ட்ரி, ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் ஆனுவலி சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ், பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், ஆன்போர்ட் சர்வீசஸ், டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ், அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ். இந்த 14மே சர்வீசஸ்க்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகே, பிளேஸ் ஆஃப் சப்ளையில் குட்ஸுக்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை 6 பார்த்துட்டோம், சர்வீசஸ்க்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை 14 பார்த்துட்டோம். ரைட்டா? இதெல்லாம் பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை. இன்னும் கொஸ்டின் பேங்க்கில் இந்த ஒவ்வொரு டாபிக்ஸ் பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ராக்டிக்கல் பண்ணலாம். இது வரைக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை கான்செப்ட் முடிஞ்சது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ரைட்டா? பை.